கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய விலையேறப்பெற்ற நாமத்தினால் உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள். இன்று கர்த்தர் நம்மிடம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 வசனம் 27 மூலம் என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று கூறுகிறார். என்ன ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம்! அதுவும் எல்லா இடங்களிலும் போர், ஆபத்து, இரத்தம் சிந்துதல் மற்றும் அழிவு நிறைந்த இந்த தருணங்களில் தேசங்களின் தலைவர்களின் இதயங்களில் சமாதானத்தை விதைப்பதற்காக நாம் ஜெபிப்பது நமது கடமையாகும். அதற்கு இதுவே சரியான தருணம். மேலும் இந்த நேரத்தில் சமாதானத்தை நாடும் 2 தலைவர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம் அன்புக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதி திரு டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் போர்களை முடிவுக்கு கொண்டுவரவும் உலக அளவில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தவும் தீவிரமாக முயற்சி செய்கிறார்கள். போரைத் தூண்டுபவர்களுக்கு மத்தியில் அவர்கள் கலங்கரை விளக்கங்களாக நிற்கிறார்கள். இந்த 2 தலைவர்களுக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். மேலும் தங்கள் வசதியான இருப்பிடங்களில் அமர்ந்து கொண்டு அப்பாவி உயிர்கள் இழக்கப்படுவதற்கு தூண்டுகோலாக இருந்து போரைத் தூண்டுபவர்களிடையே நல்லறிவு மேலோங்கும்படி இறைவனிடம் ஜெபிப்போம். மேலும் தங்கள் நேரத்தை புனிதர்களின் பட்டங்களை நீக்குவதில் செலவிடும் ஆனால் இந்த கிரகத்தில் சமாதானத்தை கொண்டுவர முயற்சி செய்யாத ஆன்மீகவாதிகளுக்காகவும் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் போரில் இழுத்துச் செல்லப்பட்ட தேசங்களையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எதிரிகளின் தாக்குதலிலிருந்து கடவுள் அவர்களின் எல்லைகளை காப்பாராக. இறுதியில் சமாதானம் மேலோங்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சமாதானத்தை விரும்புகிறான், அது அவ்வாறே ஆகட்டும். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள பிதாவே, இன்று நாங்கள் உம்மிடம் வருகிறோம் நன்றியுணர்வுடன். இந்த நாள் வரை மற்றும் இனிவரும் காலங்களிலும் எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி. எங்களுக்கு ஒரு அக்கறையுள்ள தந்தையாகவும் அன்பான தாயாகவும் இருப்பதற்காக நன்றி. உமது அன்பினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி. ஆயினும் எல்லா இடங்களிலும் இத்தனை அப்பாவி உயிர்கள் இழக்கப்படுவதை காணும்போது நாங்கள் வேதனை அடைகிறோம். இன்று எங்களுக்காக நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். திரு நரேந்திர மோடி, திரு டொனால்ட் ட்ரம்ப் போன்ற தலைவர்களுடன் திருக்கரம் தங்கி இருக்கட்டும். போரிடும் குழுக்களிடையே அமைதியை நிலைநாட்ட உதவி செய்வீராக. போரில் இழுத்துச் செல்லப்பட்ட நாடுகள் தங்கள் எல்லைகளில் அமைதியை காணட்டும். நல்லறிவு மேலோங்கட்டும். மேலும் போரை தூண்டுபவர்கள் மற்றும் அலட்சிய போக்கில் இருக்கும் இறையியல் பேசும் ஆன்மீகவாதிகளின் இதயங்களில் கடவுள் பயம் விதைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஆமென் என டைப் செய்யவும். அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட பகிரவும். சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.